உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது. அதுல சிறுபான்மையினரினுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே காவல்துறையை நடவடிக்கை எடுக்க விடாம பண்றாங்க அல்லது அதை தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அப்பொழுது முன்வைக்கப்பட்டது. இது காவல்துறையின் மீதான குற்றச்சாட்டு அல்ல. இப்படி குற்றம் சாட்டினால் அது அரசின் மீதான குற்றச்சாட்டு. அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு மாநில அரசினுடைய பட்டியலில் வருகிறது. எனவே தமிழக அரசு சிறுபான்மையினரினுடைய வாக்குகளை மட்டும் பெற வேண்டும் என்று கருதினால் பெரும்பான்மை சாதியினரினுடைய வாக்குகள் தேவையில்லையா? இன்றைக்கு இருக்கிற அரசு அப்படி ஒன்றும் சிறுபான்மையினருக்கான ஆதரவாக நடந்து கொள்ளவும் இல்லை. எனவே அந்த குற்றச்சாட்டே மேலும் மேலும் அந்த தீவிரத்தை கூட்டுவதற்காக இவர்கள் சொல்லுகிற ஒரு பொய்யான போலியான குற்றச்சாட்டை தவிர வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்பதே சரியாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு பொதுவான அரசின் மீதான குற்றச்சாட்டு. இந்து தலைவர்களின் கொலையை கண்டுகொள்ளவில்லை என்பது எந்த ஆதாரமும் மற்ற குற்றச்சாட்டு. என்னுடைய நினைவில் இந்த ஜனவரியில் இதே மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது அப்பொழுது வைக்கப்பட்ட முழக்கம் என்பது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டால் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 129 இந்து தலைவர்கள் கொல்லப்பட்ட போதும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த ஜனவரியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இதே மாதிரியான ஒரு முழக்கத்தில் வைக்கப்பட்டது. இந்த விஷயத்தை இதை பொத்தாம் பொதுவாக இல்லாமல் புள்ளி விவரத்தோடு அவர்களை சொல்லுங்கள். 129 இந்து தலைவர்கள் யார் யார்? முதலில் 129 பேர் இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரமே சரியானதில்லை. அந்த புள்ளி விவரமே அடிப்படையில் தவறு. எனவே அடிப்படையிலேயே தவறான ஒரு புள்ளி விவரத்தை வைத்துக் கொண்டு 129 இந்து தலைவர்கள் எத்தனை ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் யார் யார், பட்டியலை வெளியிடச் சொல்லுங்கள். நேரடியாக அந்த குற்றச்சாட்டை குறித்து சொன்னால் விவாதிப்பதில் பொருள் உண்டு. பொத்தாம் பொதுவாக போகிற போது இறந்து போகிற எல்லோரும் இந்துக்கள் தான் என்கிற கணக்கை வைத்துக் கொண்டு சொன்னால் இதற்கெல்லாம் நாம் விடை சொல்ல முடியும். கோவை துடியலூரில் நடந்த தாக்குதலின் போது கிட்டத்தட்ட ஒரு 5000 இளைஞர்கள் அங்கு திரண்டதா சொல்லப்பட்டது. நம் காட்சிகளிலையும் பார்க்க முடிஞ்சது, நிறைய இளைஞர்கள் திரண்டிருந்தாங்க. இவ்வளவு இளைஞர்கள் அங்க திரள்றது அப்படிங்கிறது இங்கு பாஜகவினுடைய அரசியல் அல்லது இந்துத்துவ அரசியல் வலுப்பட்டு இருக்கிறதா பார்க்கலாமா? அதாவது சில குறிப்பிட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மதம் சார்ந்த இந்துத்துவ அரசியலை கொண்டு போகிறது. அது எங்கெல்லாம் ஓரளவுக்கு வலுப்பெறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதற்குள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது. பெரும்பாலும் எல்லையோரத்து மாவட்டங்கள், நீங்கள் ஓசூர் என்று எடுத்துக்கொண்டாலும் கோவை என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு அடுத்த மாநிலத்தினுடைய எல்லையோரத்து மாவட்டங்கள் அல்லது எந்த இடங்களில் சிறுபான்மையினர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறார்களோ அந்த இடங்களில் இவர்கள் அரசியலை கொண்டு போகிறார்கள். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவு இஸ்லாமியர்களும் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் மாமன் மச்சான் என்கிற உறவோடும் அன்போடும் வாழ்ந்த சமூகம் தமிழ் சமூகம். அது 1981 மண்டைக்காடு நிகழ்வுக்கு பிறகே மெல்ல மெல்ல குலைக்கப்பட்டு முழுமையாக அந்த உறவு சீர்குலைக்கப்பட வேண்டும் என்பதும், இஸ்லாமியர்களை காட்டி காட்டி அவர்களை தங்கள் பகையிலக்காக காட்டி அவர்களை சொல்லியே இங்கே இருக்கிறவர்களை அச்சுறுத்துகிற ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலுக்கு உணர்ச்சி வயப்படுகிற சில இளைஞர்கள் பலியாகி இருக்கக்கூடும். ஆனால் 5000 பேர் கூடினார்கள் என்றால் 5000 பேர் கூடி என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களே என்ன சொல்கிறார்கள்? கடைகளை உடைத்தவர்கள், கடைகளை உடைத்து பொருள்களை எடுத்துக்கொண்டு போனவர்கள் சமூக விரோதிகள் என்கிறார்கள். அவர்களையும் சேர்த்துத்தான் நீங்கள் சொல்லுகிற 5000 கணக்கு வருகிறது. அப்படியானால் அந்த கடைகளை உடைத்தவர்களும் எங்கள் கட்சிக்காரர்கள் தான் என்று சொல்ல சொல்லுங்கள். அவர்கள் சமூக விரோதிகள் என்றால் அவர்கள் ஒரு 3000 பேரை கடித்து விடலாமா என்று கேளுங்கள். எனவே இந்த கணக்கு எல்லாமே அவர்கள் ஒரு பக்கத்திலே மொத்த கணக்கு காட்டுவதற்காக எண்ணிக்கையை கூட்டுவதும், பிறகு கடைகளை உடைத்து பொருள்களை அள்ளி கொண்டு போனவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவதும் இது அவர்களினுடைய இயல்பாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற கவலை எந்த ஒரு கட்சியும் வலிமை பெறுவதும் பெறாமல் இருப்பதும் அவரவர்களினுடைய உழைப்பு திட்டத்தை பொறுத்தது. ஆனால் அந்த கட்சி தொடர்ந்து தாங்கள் வலிமை பெற்றுவிட்டதை போல ஒரு தோற்றத்தை தருகிறது. மிஸ்டு கால் மூலமாக அவர்கள் பல லட்சம் பேரை உறுப்பினராக சேர்த்ததாக சொன்னார்கள். தேர்தலில் அவர்களே கூட வாக்களிக்கவில்லை. ஒரு நண்பர் தான் சொன்னார், சொந்த காலில் இருக்கிறவர்களே தோற்றம். ஆமாம், சொந்த காலில் நிற்கிறவர்களே தமிழ்நாட்டில் பெரிய அரசியலை செய்ய முடியவில்லை, மிஸ்டு காலில் நிற்கிறவர்கள் எவ்வளவு காலம் செய்வார்கள் என்பது ஒரு கேள்வி.